தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 5/9/2014 வெள்ளிக்கிழமை பூராடம் நட்சத்திரம் காலை 11:21 வரை, பிறகு உத்திராடம் நட்சத்திரம். இன்றைக்கு நாட்காட்டிகளை பார்த்தால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள், ஆசிரியர் தினம் என்று போட்டிருக்கும். அதற்கு பின்னாலே வ.உ.சி பிறந்த நாள் என்று இருக்கும். வ.உ.சியை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். தேச விடுதலைக்காக பாடுபட்டவர். நமக்கு தெய்வப்பற்றும் வேண்டும், தேசப்பற்றும் வேண்டும். அதே நேரத்திலே ஆசிரியர் தினம் என்று கொண்டாடப்படுகின்றது. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்பது ஒரு வரிசை. மாதா காட்டித்தான் பிதாவை நமக்கு தெரியும். தாய் காட்டித்தான் இவன்தான் உன் தந்தை என்று சொன்ன பின்னாலே தான் நமக்கு தந்தையை தெரியும். அதே நேரத்திலே அடுத்து இருக்கக்கூடிய அந்த பிதா காட்டித்தான் குருவை நமக்கு தெரியும். ஒரு நல்ல குருவிடம், ஆசிரியரிடம் அவர் கற்றுக்கொள்வதற்காக நம்மை சேர்த்து விட வேண்டுமாம். அந்த குரு காட்டித்தான் தெய்வம் நமக்கு தெரிய வேண்டும். எனவே குருவருள் இருந்தால்தான் திருவருள் நமக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையிலே நாம் குருவை வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இந்த நாள். இன்றைக்கு நீங்கள் உங்கள் ஆசிரியரிடமோ அல்லது நீங்கள் பயின்ற பள்ளியிலோ அல்லது கல்லூரியிலோ உள்ள பேராசிரியர்கள் மற்றும் குருவாக உள்ளவர்களிடமெல்லாம் நீங்கள் ஆசி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக கூட இந்த நாளை கருதலாம். என்னுடைய ஆசிரியர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பொழுது ஒரு 10 கட்டளைகளை சொல்லி வைத்திருந்தார். அவருடைய இல்லத்திலே ஒரு போர்டு போட்டு அதில் எழுதி வைத்திருப்பார். இந்த நாம் கடைப்பிடிக்க வேண்டியவை இந்த 10 என்று சொல்லுவார். முதல்லே 1, ஏழ்மையிலும் நேர்மை. வசதி குறைவாக இருப்பதிலே தவறில்லை, ஆனால் நீ நேர்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். 2வதாக தோல்வியிலும் விடாமுயற்சி. தோல்வி இருந்தால் கூட பரவாயில்லை, மீண்டும் நீ விடாமுயற்சி செய்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும். முயற்சியின் மூலமாக நீ முன்னேற்றத்தை அடையலாம் என்று திருக்குறளிலே கூட வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்று எடுத்துரைப்பார். 3வதாக துன்பத்திலும் துணிவு. துன்பப்படுவதில் தவறில்லை, ஆனால் துணிவு வேண்டும். ஒரு மனிதனுக்கு துணிவில்லையேல் பயன் இல்லை. 8 வகை லட்சுமியில் தைரிய லட்சுமி இல்லாவிட்டால் எந்த பயனும் கிடையாது. சேர்த்த செல்வத்தை காப்பாற்ற வேண்டுமானால் அந்த தைரிய லட்சுமியினுடைய அருள் வேண்டும். எனவே துணிவு வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும். துன்பத்திலும் துணிவு வேண்டும். அடுத்து செல்வத்திலும் எளிமை. நீ செல்வந்தராக இருக்கலாம், ஆனால் மற்றவர்களுக்கு முன்னால் படாடோபமாக நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் எளிமையாக நடந்து கொண்டால் பாராட்டுவார்கள். அப்படி எளிமையாக நடந்து கொண்டால் வாழ்வில் இனிமை சேரும் என்று சொல்லுவார். செல்வத்திலும் எளிமை. அதே நேரத்தில் பதவியிலும் பணிவு. பதவி இருப்பதற்காக அதை செய்கிறோம், இதை செய்கிறோம் என்றெல்லாம் சிலர் அதிகாரம் செய்வார்கள். ஆனால் அவர்கள் பணிவாக இருந்தால் இந்த உலகம் அவர்களை கொண்டாடும். எனவே பதவியில் இருப்பவர்களுக்கு பணிவு வேண்டும் என்பார். கோபத்திலும் பொறுமை. கோபப்படுவதில் தவறில்லை. நல்ல பாம்பு என்றாலும் கூட 3 முறை அது சீரும். அதற்கு பின்னாலே தான் அது கடிக்க வரும் என்பார்கள். அதனால்தான் அதற்கு பெயர் நல்ல பாம்பு என்று பெயர் சூட்டி இருக்கிறார்கள். எல்லா பாம்புகளும் ஒரே மாதிரி விஷமுள்ள தன்மை உடையதுதான் என்றாலும் கூட நல்ல பாம்புக்கு ஒரு நல்ல குணம் உண்டு. முதல்லே சீறி காட்டும், 2வது முறையும் உஸ் என்று சீரும், 3வது முறையாகவும் சீரும். அதன் பின்னும் தொல்லை கொடுத்தால்தான் அது நமக்கு கடிப்பதற்காக நம்மை நோக்கி வரும். எனவே தான் நாம் கோபப்படுவதில் தவறில்லை, பொறுமை காட்ட வேண்டும். கோபத்திலும் பொறுமை என்பார். அதற்கு பின்னாலே அன்பில் தூய்மை ஒன்று உண்டு. உழைப்பிலே விருப்பம், பேச்சிலே சிக்கனம், எல்லாவற்றிற்கும் மேலாக கடமையில் பற்று. பல பேர் என்னிடம் ஜாதகம் காட்ட வருகின்ற பொழுது இந்த குழந்தை பொறுப்பில்லாமல் இருக்கிறது, பணத்தை செலவழிக்கிறது, பொறுப்புணர்ச்சி எப்பொழுதுதான் வரும் என்று கேட்பார்கள். ஜாதகத்திலே 10ஆம் இடம் வலுப்பெற்றிருக்க வேண்டும். காரிய வெற்றிக்கு உரிய இடம். அப்படி இருப்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். கடமையிலே உங்களுக்கு பற்று இருக்க வேண்டும், பற்றோடு பணிபுரிய வேண்டும் என்பதனால்தான் இப்படி 10 கட்டளைகளை எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். இப்படிப்பட்ட நம் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய நல்ல செய்திகளை எல்லாம் நீங்களும் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல மறுமலர்ச்சி ஏற்படும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இனிய வாழ்வமைய இலக்குமியை வழிபட வேண்டிய நாள் இந்த நாள். காரணம், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது நல்லது. ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட 5ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கிறார். பிள்ளைகளால் உதிரி வருமானங்கள் கிடைக்கும். வாரிசுகளால் வளர்ச்சி கண்டு, வாரிசுகளின் வளர்ச்சியை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எனவே உற்றார் உறவினர்களை அனுசரித்து கொள்ளுங்கள். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள்.
உள்ளத்தில் அமைதி குறையலாம். வரவை காட்டிலும் செலவுகள் கூடுதலாக இருக்கும். பயணங்களை தள்ளி வைப்பதுதான் நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொந்த பந்தங்களால் வந்த துயரம் விலகுகின்ற நாள். சொல்லை செயலாக்கி காட்ட முற்படுவீர்கள். 2லே குரு இருப்பதால் எடுத்த காரியத்தை எளிதில் முடித்து வெற்றி காண்பீர்கள். இல்லத்தில் அமைதி நிலவும், மகிழ்ச்சியும் குடிகொள்ளும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உத்தியோக அனுகூலம் ஏற்படுகின்ற நாள். உத்தியோக மாற்றம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உடனிருப்பவர்கள் ஒத்துழைப்பு செய்வார்கள். கடன் சுமை குறையும், கவலைகள் விலகும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விரயங்களை சுபவிரயங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழுங்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. தங்கம் வெள்ளி போன்றவைகளை வாங்கலாம். இல்லை, மின்சாதன பொருட்களை வாங்கி மகிழலாம். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்குவதற்கான அறிகுறிகள் தோன்றுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கின்றது. கன்னிராசி நேயர்களே, ராகு பலத்தால் யோகங்கள் ஏற்படுகின்ற நாள். கன்னியிலே ராகு இருந்தால் எண்ணியதெல்லாம் நிறைவேறும் என்பார்கள். அதோடு கூட உங்கள் ராசிநாதன் புதனும் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளப் போகின்றீர்கள். நல்ல மனிதர்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். துலாம் ராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். அன்றாட பணிகள் நிறைவேறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படத்தான் செய்யும். அமைதி கிடைக்க ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வையுங்கள். உச்சசனியின் ஆதிக்கத்தால் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். பண நெருக்கடிகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கலாம். பாதியில் சில பணிகள் நிற்கும். விருச்சிக ராசி நேயர்களே, வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும் நாள். இன்றைக்கு குரு மங்கள யோகம் இருப்பதால் கல்யாண வாய்ப்புகள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வருமானம் இருமடங்காக உயரும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, ஜென்மராசியில் சந்திரன் உலாவர் என்று பயணத்தால் பலன் கிடைக்கும். இருந்தாலும் துணையாக இருப்பவர்களால் தொல்லைகள் ஏற்படலாம். அரசியல்வாதிகளால் ஓரளவு அனுகூலம் கிடைக்கலாம். உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகளை ஒரு சிலர் செய்ய தொடங்குவர். அஞ்சல் வழியில் வரும் செய்தி அதிர்ச்சி தரக்கூடியதாக கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வெள்ளி என்பதால் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பக்கத்து வீட்டாரின் பகை மாறுகின்ற நாள். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவர். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மருத்துவ செலவுகள் குறையும். இந்த நேரத்தில் மகத்தான சில காரியங்களையும் இன்று செய்து முடிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். நட்சத்திரம் பூராடம் என்பதால் சந்திரபலம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது. எனவே பயணங்களில் பக்கத்தில் இருப்பவருடன் சச்சரவு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுகின்ற நாள் இந்த நாள். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். எடுத்த காரியத்தை எளிதில் முடித்து வெற்றி காண்பீர்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள் இந்த நாள். பற்றுவரவில் கொஞ்சம் கடினம் உண்டு. பணவரவு போதுமானதாக இருந்தாலும் கூட நிறைய விரயங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கு ஏற்படலாம். உற்றார் உறவினர்களால் வருகை உங்களுக்கு ஆச்சரியப்படும் விதத்தில் அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூட. இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் பார்த்தாலும் சரி, நட்சத்திர அடிப்படையில் பார்த்தாலும் சரி, வடக்கு நோக்கிய அம்பிகையை வழிபட்டால் வளர்ச்சி உங்களுக்கு உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.